ஆகவன் கொண்டைய கோட்டை மரபு குலமே கோடையிடி போன்ற மன்னவரே வணக்கம். எதற்காக அழைத்தீர்கள்? உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? அழைத்தீர்கள் குற்றாலத்தாய் குண்டமத்தி நீராவி ஜானுரமரப சமநிலை மேற்றிலே என் பெரிய தந்தை சேவல் புரிவித்திருக்கிறார்கள் கண்ணே. அங்கு செல்லத்தான் உன்னை அழைத்தேன். அப்படி என்ற நானும் கூட வருகிறேன். கண்ணே வெள்ளையம்மாள், ஆண்களாக கூடியிருக்கும் சபையில் பெண்கள் அழைத்து சென்றால் என்னை ரொம்ப கேவலமாக பேசுவார்கள். ஆகையினால நான் மட்டும்தான் அங்க செல்ல வேண்டும். அப்படி என்ற ஆண்கள் கூடும் இடத்திற்கு பெண்கள் வரக்கூடாது அல்லவா? அப்படி வந்துவிட்டால் நமது இருவரை இகழ்ச்சியமாக எண்ணுவர் அல்லவா? நமக்கு இருவருக்கும் சக்கதேவி ஆலயத்தில் திருமணம் முடிய போது மாட மாளிகை கூட கோபுரங்கள் அந்தப்புற நந்தவனம் அனைத்தும் சேகரித்து கொடுத்தார் அல்லவா? அந்த நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அழகாக இருக்கின்றது, எப்படியெல்லாம் தெரிகிறது தெரியுமா? உன்னை பாடாத நாள் இல்லையே அடிவெள்ளையம்மா, பாடாத நாள் இல்லையே. எங்களுக்கு தெரியுமா தென்பாக்கு பாட்டு, அது என்னன்னு கேட்டு நீ விட்டு போட்டு காட்டு. எங்களுக்கு தெரியுமா தென்பாக்கு பாட்டு, அருங்கோ காடுறே அருங்கோ காடுறே அறிவதல் நீங்க காடுறே திருவாள் வாழுறே நாடு வலியும் இல்லை மாறே இறைவன் தோட்டமே யாராடும் தடுத்தால் மங்களராகவே. வெத்தலைய போட்ட நீ சத்தி கொஞ்சம் ஏறுதடி, வெத்தலைய போட்ட நீ சத்தி கொஞ்சம் ஏறுதடி, சத்தி கொஞ்சம் ஏறையே நீ ஒன்றும் மாறுதடி, சத்தி கொஞ்சம் ஏறையே நீ ஒன்றும் மாறு. அது மாமா யாரடி ஏ கிளி சக்கரகிரியே, மாமா யாரடி ஏ கிளி சக்கரகிரியே. மணியே மணிக்குயிலே மாலையிலம் கதிரழகி, கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகி, கொண்டையிட பூமலர்
கொஞ்சம் கலையமுதே இசையமுதே இசையமுதே ஆரங்கம் தாடுரங்க அருகடல் மீனுரங்க சீரங்கம் தாடுரங்க திருமாறுரங்க நடுரங்க வழியிலேயே மாடி நாடகத்தில் நடிக்க வந்தேன் நாடி சித்திரமாக நிலவு போட துணிக்கிறானடி சித்திரமாக நிலவு போட துணிக்கிறானடி சிறப்பு மட்டும் மனசுக்குள்ள அது என்னாச்சு சமாதம் வந்தாச்சு ஏ பச்சை கிளியே மச்சாவானே அந்த பந்தல குட்டி மேலத்த கொட்டி மலையிடுவா அந்த கதை போடு கண்ணே விளைமா சந்தோஷம் தானே? அப்படியானால் நான் சொல்வதை நன்றாக கேள். அப்ப கிறிஸ்டியன் கிடையாது சாமி அடிச்சுட்டு செல்வதற்கே
அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னோட கர்ப்பசைகள் ஜெயமாகிவிட்டது. யாரு கொடுத்த சேவையினாலே என் மனம் ரொம்ப வேதனை அடைகிறது கண்ணி. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நான் நித்திரை செய்ய வேண்டும். அப்படி அவர்கள் நான் ஒரு நாளும் இல்லாத நித்திரையோ இன்றைக்கு வருகுதடி என்ன செய்வேன்? ஒரு நாளும் இல்லாத நித்திரையும் கண்டே இன்றைக்கு வருகுதடி என்ன செய்வேன்? நான் ஒரு நாளும் இல்லாத நித்திரையோ வருகுதே என்ன செய்வேன்? ஓடுவதற்கேதடி அருகிலே எனக்கு போவதற்கேதடி கண்ணடியே கண்ணே குங்குறியால் ஊரடி என்ன செய்வேன்? அப்படி கேளமா மன்னவரி துக்கிரியாகலமா இந்த நேரம் சேரை மத்தையும் பழக்கவரம் கண்ணே எனக்கு பச்சாரை மத்தையும் பச்சவனம் கண்ணே பாதுகாப்பதே நிற்க வேண்டும். பஞ்சனை மெத்தைகள் அலங்கரித்து பக்கத்துணையாக வைத்து வாரே மேலமாலையாலம் சண்டை செய்து வீரவாளையோ எடுத்து வாரே கணமத்தைகள் கொண்டு வாரே மன்னா பக்கத்துணையாக வைத்து வாரே அப்படியே நான் நித்திரை செய்கிறேன் கண்ணே. அவர்கள் வாராதிருப்பாரோ வண்ண மலர் கண்ணனவள் சேரா இருப்பாரோ தின்னவன மன்னவனி தின்னவன மன்னவனி வாராதிருப்பாரோ வண்ண மலர் கண்ணனவள் சேரா இறப்பு போகுதடி
கை பிடித்த மன்னனங்கே கை பிடித்த மன்னனங்கே பாராவிருப்பாரோ மன்ன மலர்கள் நவரோ பேராவிருப்பாரோ சித்திரப்போ பாவை தன்னை சித்திரப்போ பாவை தன்னை சித்திரப்போ பாவை தன்னை மண்ணாங்கட்டியை கையிலெடுத்து மன்னவர் வேலை நான் போட போறேன் மண்ணாங்கட்டியை கையிலெடுத்து மண்ணாங்கட்டியை கையிலெடுத்து வேலை போட போறேன் மண்ணாங்கட்டியை கையிலெடுத்து என்ன விளையமா மன்னா என் நித்திரை கெடுத்த காரணம் என்ன? என்னவென்று தெரியவில்லை. அப்படியா நீங்க வந்து ஒரு கடிதம் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அப்படியா? நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். இப்பவே வராவிட்டால் உன் கோட்டைக்கு ஆபத்தடா மகனே 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 அப்பள மகனே நகரை காத்த மகனே ஆசை மகனே 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 நெல்லைக்கு நன்றுகின்றாயா நெல்லைக்கு நெல் தருகின்றாயா இல்லவன் பாச்சையை விட்டு ஓடுகின்றாயா மகனே 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 நெல்லுக்கு நெல் தருகின்றாயா இல்லை நேருடன் சண்டைக்கு வருகின்றாயா அன்பு மகனே என்னை ஆசை மகனே
மகனே மகனே மகனே மகனே என்னதான் செய்வனதா என்னதான் செய்வனடா என் ஆசை மகனே அரும மகனே 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 கடிதம் கண்டவுடனே நீ பாஞ்சைக்கு வராமல் போனால் நமது பாஞ்சாலம் குறிச்சி நிலைக்காதடா மகனே அன்பு மகனே ஆசை மகனே மகனே நோக்கி வரவிட்டா நோக்கி வராவிட்டால் உன் கோட்டைக்கு அவத்தடா மகனே பாஞ்சையை நோக்கி வராவிட்டால் உன் கோட்டைக்கு அவத்தடா மகனே 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 வெகு தூரம் சென்றவுடனே என்னைய பாஞ்சாலம் படைத்ததடா எனது அன்பே மகனே இந்த பாவியை பிடித்து விட்டாரடா அன்பு மகனே ஆசை மகனே 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 என்னதான் செய்வனடா எது நான் செய்வனடா சண்டைக்கு வந்தானே என்று சொல்லும் போது
எனக்கு எனக்கு உயிரோட கர்மாதிகாரியம் எல்லாம் செய்து வழியை பிடிக்க வேண்டும் கண்ணி. அப்படியே அழைத்து வருகிறேன். தாங்கள் வாருங்கள் வாருங்கள் அக்கமாரே வல்லவர் கருமாறி செய்வதற்கு கூட பிறமாற அக்கமாரே அழைத்து வர சொன்னார். ஆறுகிற இந்த மண்ண அந்தவர் அடிக்கடி
இல்லையா? இப்படி ஒரு பொம்பளை எங்கேயா கண்டிருக்காமா? ஒரு பொழுதலி முண்டையா இருப்பான். ஏத்தா மானம் கட்டி மரியாதை கட்டு பொம்பளை பொம்பளை புள்ளி சூப்பர் பிள்ளை நல்லா இருக்காடா? அப்படி இருக்கான். கரெக்டா சொல்றான்டா. நல்லா இளவட்ட பிள்ளையா போட்டுக்காரு சங்கரு. அப்படி அடிக்கிறாங்க. மாறி 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 அதுலயே அடிக்கிறீங்களப்பா. இல்ல அதுதானே விளைச்சாலுங்களா போட்டுருக்காங்க. பாருங்க மாமியால கேட்கிற கேள்வி. பிடி பார் எதுவும் போவீங்களா? என் பூனையில அழைச்சி உங்க வாயில ஊத்த என்னத்த அப்படி சொல்ற? என்ன இப்படி சொல்ற? என்ன பொம்பளை வரி எடுத்தவங்களா இருப்பாங்க. ஒவ்வொரு இது ஐச வச்சது மாதிரி வாயில வச்சுக்கிட்டே இவ்வளவு பேசுறாங்க. தகத்தகன் மின்றீங்களே. மின்றீங்கன்னா அந்த காலத்துல அந்த மனுஷன் அப்படி எங்களை செஞ்சு போட்டார்ல. தந்தட்டில எங்க வாங்குறீங்க? தந்தட்டி 3 கொட்டை. அடே அப்பா யாரு கொட்டை? 2.25 அப்பாவே உனக்கு தெரியாது. அந்த காலத்துல பார்த்தா அவ்வளவு என்ன கீழே தொங்குது. தொங்கும். அந்த காலத்துல பாத்தியண்டா தம்பி. சொல்லுங்க. வயசுல அப்படி இருந்தேன். இப்ப நல்லா தானே கும்பிட்டு இருக்கீங்க. இப்ப கும்பிட்டு இருக்கா? முன்னாடி வருங்க எப்படி இருக்கீங்க? அந்த பிள்ளாடி என்ன தொங்கவாயுது. என்னடா தம்பி இப்படி பேசுறாங்க? அந்த காலத்துல பார்த்தா 3 உம்பா கூழ குடிப்பேன். 3 உம்பா கூழ சாப்பிடுவேன். ஆத்தாடி நண்டுகாட்சி கம்பாயில ஆயிருந்தா நண்டுகாட்சி இடம் இருந்து அதை தாண்ட முடியாது. தாண்ட முடியாது. அந்த மாதிரி பொம்பளை நான். அக்கா தங்கச்சி 6 பேரு. 6 பேர்ல நான் ஒரு ஆள்கிட்ட அழகியா இருந்தேன். கிளவி மாதிரி கேட்க கிளவி மாதிரி அப்படி இருந்தேன். ஒரு காலத்துல 3 ஊரை தாங்கினேன்ல. இப்ப அரை ஊரை கூட தாங்க முடியல. செருப்படுக்கல எனக்கு அந்த மாதிரி என்னப்ப நல்லா இருக்கானா? என பெட்டிகளா நான் வந்திருக்க வேதனை என்ன? நீங்க அடிக்கிற அடி என்ன? ஏண்டி சிரிக்கிறே? ஏண்டி அவன் வீட்டுக்காரன் தான் உட்காந்துருக்காரு. இவர் இல்லையா? இவர் தான் ஒரு முகச்சாடு. அப்படிதான் இருக்கு. சும்மா இரு. நம்ம 2 பேருமே ஒரே முகச்சாடை. இருந்தாலும் பாரு சூப்பர். என் கலரப்புறம் குடிச்சே வந்தேன். அப்படி சொல்லிப்பே எப்போ என்ன வெட்டிக்கிற ஐயா சொல்லுடியே. என்ன பெரிய வாத்தியார் மயன் என்ன ராமலிங்கம் மயன்னு சொன்னா லேசுப்பட்டாளா? சொல்லு. மாரிமுத்திரன் சொன்னால என்ன ஏன்னு இப்படி அழுக மாட்டாளே? எதுக்கு இன்னைக்கு இப்படி அழுகுறா?
அழுகாது நீ அழுகாத இங்க எங்களுக்கு தண்ணியா அழுகாதுன்னு ஊர் முழிக்கும் முண்டை. அழுகாது எங்களுக்கு கீழே தண்ணியா உங்களுக்கு தண்ணி இல்லடாங்க, பூராமே காஞ்சி போய் கிடக்குது. அப்படி சொல்லாத. எப்போ என்னப்பு எங்க அக்கா தங்கச்சி 6 பேரு நீ சும்மா ரத்தமே வெளியே வா வச்சுக்கிறேன். வெளியே வாடா, இன்னைக்கு தாண்டா இருக்கு உனக்கு வேலை அப்படின்னு சொல்லி சொல்லி நாங்க ஆமா ஒரு மாதிரியா இருக்கு. இங்க லபக்கு மண்ண தூக்கி போட்டுருப்பா. ஆமா மூட்டத்துல போட்ட மாதிரி பின்னாடி மூட்டை போட்டிருக்காங்க. ஆமா அதுல மாதிரிதான் உங்க கால் இருக்குங்க, தக தகன்னு மின்னுதுங்க. நம்ம நீங்க பெரிய அலையீங்க. ஏய் நாங்கள சீட்டு யாரு ஓ முகரே பார்த்தா தெரியாதா என்னங்க அத்தா அப்படின்னு சொல்லி நாங்க அக்கா தங்கச்சி 6 பேரு 6 பேரு இருந்து என்ன தெரியா என்னத்தா செட்டிய அந்த மனுஷன் அரிசின்னு அள்ளி பார்க்கல, உண்மைன்னு ஊதி பார்க்கல. ஏன் எப்ப என்ன பேச மாட்டேன் போடா பிடிச்சி அமைக்க வச்சிருவாங்க பாவம் கூட. எப்ப என்னத்தா நாங்க அக்கா தங்கச்சி 6 பேத்துல சர்பத்துல எங்க அக்கா மூத்தது யாரு தெரியுமா? யாரு? வள்ளி. வள்ளியா? என்னங்க சொல்றீங்க? மூத்த கொண்டாட்டி அவருக்கு. நேத்து கூட நடந்துச்சு 2. நாங்கெல்லாம் கடைசி கொண்டாட்டி. நீங்க தான் கடைசி கொண்டாட்டியா? இந்த 3 கொண்டாட்டி வச்சிருக்காப்ல. அடே அப்பா அந்த ராமநாட்டு சக்களத்து ஏத்தா எங்களுக்கு ஒண்ணு கூட கிடைக்க மாட்டேதா. என்னத்தா உனக்கு ஒண்ணு கிடைக்கும் சொல்லலாமா? இல்ல உண்மைக்கத்தா. இல்லப்ப இல்லத்தா வர வர உனக்கு கூடிருச்சு மெருகு. இல்லத்தா உண்மைக்கத்தா உனக்கு மெருகு கூடிருச்சு. விடிய விடிய அடிக்கிற ஒன்னாச்சும் ஒண்ணு கிடைக்கிறதா? பூரா டெம்பிள் சிட்டில தான் ஓடுது. ஒண்ணு இல்லத்தா அது நமக்கு தெரியாது. அதனால உங்களை ஒரு நாளைக்கு கூட்டி போறதா? எதுக்கு டெம்பிள் சிட்டிக்கு ஒரு சொன்னா அவர் சொல்றாரு எனக்கு தெரியாது. நான் உண்மைக்கு கூட்டி போறதா? அப்படியா? ஆமாத்தா. எப்ப என்னப்ப இருந்தாலும் ஏத்தா என் மாமன் இருவரையும் சிறையில் அடைச்சுட்டாங்க. என்னது? சிறையில் அடிச்சுட்டாளா? சரி அடைக்கமா அவர் அடிச்சோன்னே நான் வரவா வீட்டுக்கு? நீ வீட்டுக்கு வந்தா சிறைய உடைப்படா? இல்லத்தா கேட்டேன். சிறைய உடைக்கிறியா உடைக்கலையா? சரி அடைக்கிறிய மனசுல உடைக்கிறா? உடைக்க மாட்டேன்தா, செய்ய மாட்டேன். உனக்கு அக்கா வேணும்னா சரித்தா சொல்லி வச்சுட்டீங்க சொல்லி சரி. நாங்க அக்கா தங்கச்சி 6 பேரும் கூட ஏன் கூட ராமநாடு சக்களத்து. அவன் என்ன பண்ணா? அக்கா வள்ளியக்கா எங்க இருக்கு? எங்கிட்ட ஆமா டீ கடை இருக்கியா? எப்ப மாறுநாடு டீ வாங்கிட்டு ஒரு 2 டீ வாங்கிட்டு வாடா ஐயா. நல்லா இருப்ப சாமி. அப்படியே நடக்கிறத பார்த்தாலும் அப்படியே அப்ப அழகு சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லி அந்த ராமநாடு சக்களத்து 6 பேர் குடும்பத்தை கெடுத்தாச்சு. சக்களத்து என்னத்தா சொல்லட்டா ஆத்தா லூசு முடியாத்தா, நீங்க பாவனை உள்ள போடாம இருக்கேத்தா. சரி இருக்கட்டும். சரிங்க இருந்தாலும் நம்ம இதை பார்க்கணும்ல. ஆமா அந்த ராமநாடு சக்களத்தி வரட்ட அதுக்கு முன்னாடி என் தங்கச்சி இளையவ எங்க அத்தையா 5:30 மணிக்கு அத்தை தானே
அப்படியே வந்துரும் மாட்டினா. சரி அக்கா சக்கலாத்தியலா என்ன அக்கா தங்கச்சிகளையும் சக்கலாத்தியல கூப்பிடாளுங்களே. சரி அக்கா ஒன்னாம் தாரம் 2ஆம் தாரம் 3ஆம் தாரம் 7 தாரம்ல வெட்டியிருக்காரு. என்னக்கா செய்யணும் வரிசையில போட்டு கட்டியிருக்காரு இந்த மனுஷன். அக்கா நம்ம 6 நேத்துக்கிட்ட இல்லாதது அந்த ராமநாட் சக்கல்கிட்ட அப்படி என்னதான் இருக்கு என்னதே இருக்குன்றத காந்த மாதிரி இழுக்குது. அவர் இழுத்துட்டு போயிட்டாலே நம்ம 6 பேர் இப்படி சும்மா கிடக்குறப்படி காஞ்சி கணப்பந்து போய் கிடக்க முடியும். அக்கா உன்ன காட்டிலே நான் காஞ்சி போய் கிடக்குறேனக்கா. அதை விட காஞ்சி போய் கிடக்கண்டி. ஏன்டி நீ காஞ்சி போய் கிடக்குறியா இல்ல தீஞ்சு போய் கிடக்குறியாடி? நான் எல்லாம் சக்காலத்தி ஒரு நான் வந்தாரு குப்பார படுத்துக்கிட்டே ஒத்துக்கிறல்ல. ஏன்? ஆமா என்னைக்கே ஒரு நாளைக்கு வருஷத்துல ஒரு நாளைக்கு வந்து என்ன செய்ய அக்கா அதெல்லாம் இல்லக்கா. நீங்க நானும் பாக்குறதுக்கு இப்படி இருக்கிறீங்க. நீங்க நானும் இப்படி இருக்கிறீங்க. அக்கா எனக்கு என்னக்கா குறைச்ச என்கிட்ட கூடவா வரக்கூடாது இப்படி எல்லாம் இருக்கு. ஏண்டியே வாடி அது மாதிரி ராமநாட் சக்கலத்தை அழைச்சிருக்கா. இந்த ராமநாட் சக்கலத்தி இன்னைக்கு வரட்டும் வரட்டும். சக்காலத்திய 6 நம்ம பேசப்படாது. அந்த சக்காலத்தியோட வரட்டும் வாடி. மனக்கோவில் சிலையா நல்லாத்தான் இருக்கு. ஆனா ரொம்ப ஆனா வந்தது பணிவா சொன்னவர் அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உன் வணக்கம் ராமநாடு சக்கரவர்த்தி வந்து அக்கா அப்படின்னு வணக்கம் சொல்லிருக்காரு. என் மேல ஏன் கோபமா இருக்கீங்க? உன் மேல என்ன கோபம்? என்ன கதை பண்ண நீ எனக்கு தெரியுமடி அந்த பொட்டி தாலி போடையிலேயே நீ சிரிக்காத சக்காத்து. என்ன பொட்டு தாலி? சிரிச்சேன்னு வச்சுக்க. என்ன பொட்டு தாலி போட்டிருக்கீங்க? என்ன யாருக்கு கட்டினது தாலி? உங்களை வந்த உடனே வணக்கம். ஏன் தாலியை பார்த்தியா? ஒழுக்கமா பேசுங்க. என் புடிச்சு எப்படி வாங்கி போட்டிருக்காரு நெக்லஸ். ஏன் எவளுக்கு பாரு என் தங்கச்சிக்கு என்ன போட்டிருக்காரு? கருகுமணி. நீ சக்காலத்து போட்டு பட்டு தாலி வாங்கி போட்டிருக்க. எங்க அக்கா எங்க அக்கா அடியே அக்கா இருக்கா? நீ நாள் பொட்டு தாலி எனக்கு என் புருஷன் நெக்லஸ். இங்க பாரு எங்க அக்காவுக்கு எத்த தண்டின்னு எங்க அக்காவுக்கு எத்த தண்டி அகலம் அம்புட்டு அகலத்துல ஓட்டிருக்கிறாரு. உயிரோட இருக்கட்டும். ஏன் கொல்ல ஒழுக்கமா பேசுங்க.
நீங்க கொண்டை கொண்ட மரத்து செம்மநாட்டு மரத்து சக்கொழுக்க உயர்வு இருக்கு நிலத்துலதான் இருக்கணும். யாரு இப்ப வந்த உடனே பணிவா அக்கா வணக்கம் எதுக்கு என்ன பேசுறீங்க? என்ன நான் தவறு பண்ணிட்டேன்? என்ன எல்லாம் நம்ம 2 மணிக்கெல்லாம் போகணும் மரியாதை போச்சுடி நாளை முடிச்சு தோலடி 2 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டாங்க. அங்க வரட்டும். என்னடி சண்டை என்ன விளையமா? ஏய் இன்னைக்கு ஆள் நல்ல கெதிச்சாங்க. ஆள் நல்லா குதிச்சு இளவட்டமா மாட்டிக்கிட்டு. என்னமா கூப்பிட்டீங்களே? என்னடி சண்டைன்னு கேட்டேன். யார கூப்பிட்டீங்க? விளையமா கூப்பிட்டேன். நல்லையம்மா. ஆமா. ஏண்டி? நம்ம 3 பேர் நிக்கிறோமே, அவர் கண்ணுக்கு தெரிஞ்சுச்சா வந்தோடனே வெள்ளையா அம்மா. இந்த பாவி மனுஷனுக்கு அப்படி நம்ம என்ன செய்யல. நீ இந்த உளுத்தி மடையில என்ன மடையில உளுத்தி மடை உளுத்தி மடை மடை என்ன கோட வரணும்? சும்மா என்ன வரணும்? ஏன் வள்ளிய உனக்கு மொத்தம் எத்தனை உண்டாட்டி? நம்ம தாண்டா குடும்பம் குட்டியை தூக்க போகுது. இல்ல மொத்தம் எத்தனை உண்டாட்டி உங்களுக்கு? நாங்க மொத்தம் இல்ல மொத்தம் நாங்க எத்தனை பேரு? மொத்தம் 6 கொண்டாட்டி. 6 கொண்டாட்டிய பேரை சொல்லு. 7வது வாரமா என்ன ராமனோடு சொக்கலத்தை முத கொண்டாட்டி பேரை சொல்லு. முத்தமா வள்ளின்னு சொல்லு. என்னைக்கும் சரி வள்ளி. 2வது கொண்டாட்டி நீ கழுத்து முண்ட. 2வது முத்து வேறு. 2வது முத்தமா 2வது கொண்டாட்டி முத்தமா. 3வது கொண்டாட்டி அழகம்மா. நீங்க கேரளா இல்லையா? இங்க நாங்க கேரளால இருந்து வந்திருக்கோம் இன்னைக்கு. ஏன் சாமி? ஐயா ஏன் ராஜா? ஏன் ராஜா? ஏன் ஐயா? நாங்கெல்லாம் போறாமே 6 பேர்ல நீங்க இப்ப வாடாய்க்கிற நாங்க. அதனால என் சாமி என் ஐயா புருஷன் உயிரோட தானே இருக்காரு, எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கேன்? ஏடி அபச குணம் பிடிச்சவனே. ஆனா உண்மையிலேடி என்னடி நம்ம வீட்டுக்காரு மாதிரி இன்னைக்கு எப்படி இருக்காரு? இன்னொன்னு நம்மள ஒருத்தனுக்கு ஒருத்தனா இருக்கக்கூடியவரு ஒரு ஆளுத்தேன். கண்டிப்பா ஏண்டி ஏடி நம்ம அக்கா தங்கச்சி 6 பேர். அதனாலதானே கட்டுனா இவரவே கட்டணும்னு ஒத்த கால்ல நின்னோம். எத்தனை ஒத்த கால்ல நின்னோம். இன்னொரு ஆள் என்னாச்சு? பிடிவாதத்தோட. ஏன் சாமி என்ன எங்களை நீங்க எப்படி நினைச்சிருக்கீங்க? ஐயோ மனசார ஒண்ணு நினைச்சு இல்லையே சாமி. எங்களை பூராமே எப்படி ஏன் ஐயா அதான் புத்திரணி இப்போ ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். அக்கா தான் 6 பேர்ல 6 பேர் பேர் சொல்லிட்டா. 6 பேர் பேர் சொல்லு. 6 பேர் யாரு கட்டினது? ஆமா கூட 6 பேர் பேர் சொல்லு. யாரு? அதான் இதுக்கு வர ஆட்டம்
சாட்சி இல்லை. ஆமா ஐயா, பாதகத்தி பெத்த முள்ள நாங்களே பஞ்சம் தீர்ந்து வளர்ந்த முள்ளே. பாதகத்தி பெத்த முள்ள பஞ்சம் தீர்ந்து வளர்ந்த முள்ளே. கண்டா வார சொல்லுங்க கையோட கட்டி வாருங்க. கண்டா வார சொல்லுங்க கையோட கட்டி வாருங்க. இவளை கண்டா வார சொல்லுங்க இவளை கையோட கட்டி வாருங்க. அவளை கண்டா வார சொல்லுங்க அவளை கையோட கட்டி வாருங்க. அம்மாடி அலமரா மரத்து மேல முச்சிக்கலே. மரத்து மேல முச்சிக்கலே. அம்மாடி அலமரா மரத்து மேல முச்சிக்கலே. ஒத்த கிளி கத்துனாலோ ஒத்த கிளி கத்துனாலோ மருதவீர பேர சொல்லி கத்தும் உள்ளே. கண்ணா வார சொல்லுங்க கையோட கட்டி வாருங்க. கண்ணா வார சொல்லுங்க கையோட கட்டி வாருங்க. கண்ணா வார சொல்லுங்க கையோட கட்டி வாருங்க. ஊரெல்லாம் கோயிலப்பா. ஆமா சாமி, அந்த கோயில் எல்லாம் சாமியப்பா. ஆமா ஐயா, ஊரெல்லாம் கோயிலப்பா. அந்த கோயில் எல்லாம் சாமியப்பா. ஒத்த கூட கூட இல்லையப்பா. ஒத்த கூட கூட இல்லையப்பா. நான் குடும்பத்தில ஒருவனப்பா. ஒத்த கூட கூட இல்லையப்பா. நான் குடும்பத்தில ஒருவனப்பா. கண்ணா வார சொல்லுங்க கையோட கட்டி வாருங்க. கண்ணா வார சொல்லுங்க அவங்க கையோட கட்டி வாருங்க. கண்ணா வார சொல்லுங்க கையோட கட்டி வாருங்க. கண்ணா வார சொல்லுங்க கையோட கட்டி வாருங்க. கண்ணா வார சொல்லுங்க அடே பண்டிதா, Thank you.
என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்காங்க? சின்ன அக்கா இது கும்பிடுங்க அக்கா. ஏன்னா உன்னை நாங்க தொடக்கூடாது. ஏன்னா பிள்ளைக்கு பிள்ளையாவும் வேலைக்கு வேலைக்காரனும் நாங்க வச்சிருக்கோம். அதனால வேலையை பாரு. சரிங்க அக்கா. பாரு எல்லாம் வைக்கணுமா? சரிங்க அக்கா. வேலையை பாரு சட்டுன்னு. சரிங்க அக்கா. ஜாமா என்னங்க அக்கா? இந்த படிக்க வர சொல்லிருக்காடா? எங்க வச்சிருக்காங்க? நீ பாடி. நீ வர சொல்லிருக்காடா? சரிங்க அக்கா. போடுடா. 3 மணிக்கு தான் அங்க இருப்பாங்க. அது தெரியும்டா. இருந்தாலும் சரிங்க அக்கா. அழுகாதீங்க அக்கா. அது ஒரு பாவமா இருக்கு. ஏப்பா அத்தாக்கு பிள்ளை நான் தானே இருக்கேன். 7 பேத்துக்குமே பிள்ளை இல்லையாப்பா? 7 பேத்துக்குமே பிள்ளை இல்லை. 7 பேத்துக்குமே பிள்ளை இல்லை. அவசரப்படுங்க. நான் பாலை வாய்க்கிறேன். 7 பேத்துக்குமே பிள்ளை இல்லை. 7 பேத்துக்குமே பிள்ளை இல்லை. உங்களுக்கும் பிள்ளை இல்லைங்களா அத்தா? ஏய் இரு வாப்பா. என்னங்க அத்தா? எங்க அக்கா அடிக்கிறது தப்பே. இங்க 7 பேத்துக்கு பிள்ளை இல்லைன்னு எல்லாத்துக்கும் இந்த உலகமே தெரியும். ஆமா அத்தா. அப்புறம் அவளை போய்கிட்டு உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னா நான் இல்லங்க அத்தா. இந்த அக்கா தருவ புண்ணியவதி. உடைச்சிடாத உடைச்சிடாத. அந்த கோழி கொண்டு கட்டத்துல வச்சிருக்கீங்களே. ஏங்க அத்தா? பாத்தீங்களா பிடியா? உங்க மேல தருவது அத்தாங்க. சரிங்க அத்தா. ஏப்பா அப்பச்சி வெள்ளைக்காரன் கூட சண்டைக்கு போறாரு. என்னங்க அத்தா? அப்ப வெள்ளக்காரன் கூட சண்டைக்கு போறாரு. சரிங்க அத்தா. அதனால அப்பச்சிக்கு செய்ய வேண்டிய ஈமா காரியங்கள் அனைத்தும் செய்து முடிக்க வேண்டும். ஏங்க அத்தா? என்னப்பா? அப்பச்சி வெள்ளக்காரன் கூட சண்டைக்கு போறாங்க. ஆமா 7 பேருக்குமே குழந்தை இல்லாத காரணத்தால் பிள்ளைக்கு பிள்ளைய என்ன வளர்த்துக்கிட்டு வரீங்க. அவன் அரமண குடிமகனா வளர்ந்து வர்றது நீதான். வாழையடி வாழையாக வந்து கொண்டே இருக்கிறீங்க. அப்பச்சி போர் கழிக்கிற கடமை என்னோட கடமை அத்தா. சரிப்பா. எங்க அத்தா அப்பச்சி போருக்கு போறாங்க. ஆமாப்பா. போருக்கு போட போறாங்களா? போர் போட போறாங்க. போருக்கு வெள்ளைக்காரன் கூட போருக்கு சண்டைக்கு போறாங்க. அப்பச்சி வெள்ளைக்காரனோட போருக்கு போறாரு. போருக்காங்க அத்தா. ஆமா போ. இந்த உக்ரைன் நடக்குது, உக்ரைன் ரஷ்யா நடக்குது அந்த போர் மாதிரியா? அந்த போர் இல்ல, வெள்ளைக்காரன் கூட காலந்துறையோட சண்டைக்கு போறாங்க. என்னங்க அத்தா? என்னடா பெரிய ஊனமுக்கோட வந்திருக்க? சீ சீ சொல்றேன். சொல்லுங்க அத்தா. தொடச்சுடுங்க. ஆமாங்க அத்தா. அடிக்காதீங்க அத்தா. பிள்ளைய போய் அடிக்கலாமா? அடிக்காதீங்க. பிள்ளைய அடிக்காத. நீங்க ஓயா கையிலே அடிக்கிறீங்க அந்த நேரம். ஐயப்பா எப்பேல இருந்து? சரிங்க அத்தா. அத்தா ஜாமான் பண்ணிருங்க அத்தா. அது அவளுக்கு தாண்டா தெரியும். என்னங்க அத்தா? என் தங்கச்சிக்கிட்டே தெரியும் எப்படி அடிக்கிறேன்னு. ஏன்டா என்ன கோத்துடுற? சரிங்க அத்தா. நீங்க எப்படி இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்டா என்ன கோத்துடுறேன்னு. எப்படி அடிச்சு போறீங்க? சரி அப்பா அப்பா வேலையை பாருப்பா. உனக்கு கோடி புண்ணியமா இருக்கும். அவசரப்படக்கூடாது அத்தா. எந்த நேரமும் வேலையை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. டேய் சரிங்க அத்தா. எங்க அக்கா சும்மாதான் விடுறா. நான் பட்டுன்னு அடிச்சு விடுவேன். பட்டு அடிச்சு போறீங்களா? கோவம் வராது. வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. வேலையை பாரு. வந்துச்சுன்னா தானுங்க மகன். ஆமா இவருக்கு வந்துட்டாலும் அப்படி ஒப்பினால மலர்விய போட்டு நடத்தி எடுத்துக்க. நல்லா தெரியுங்க அத்தா. பாருங்க. சரிங்க அப்படி. நல்லா தெரியுங்க அப்படி. சித்தியை மட்டும் குறைச்சிங்க நல்லா சூப்பரா. அது வேற இருக்கா? சரிங்க அத்தா. நல்லா இருக்குப்பா. சின்ன அத்தா. டேய். சரிங்க அத்தா. வேணாம் அத்தா. சரி சரி விடு 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 விட்டு விட்டு விட்டு. சரிங்க அத்தா. நல்லா செய்யுங்க அத்தா. ஏடா டேய் எனக்கு புளிய போட்டு சாமான்லாம் உண்டாந்துருக்கேடா. இந்த சாண்டல் முன்னாடி நடக்கும்போது பார்க்காம இன்னும் நீங்க சாண்டல் எடுத்துருக்காது. வாடாக்கி அவனை விடுறா நீ ஆண்டு பண்ணு. ஏன் அத்தா அழுகுறீங்க? எங்க அக்கா என்னை திட்டான். திட்டாங்களா? சரிங்க அத்தா. நான் வேலை செய்யறேங்க அத்தா. அத்தா ஒரு கொஞ்ச நேரம் உட்காருங்க. இன்னும் ஒரு அஞ்சு ஒரு நிமிஷம். 5 நிமிஷம் 5 நிமிஷம் உட்காருங்க 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 5 நிமிஷம் மட்டும் உட்காருங்க. ஏன்னா நாடகம் பார்த்தாலும் புண்ணியம் இல்லாம போயிடும். உங்கள் நன்றி நான் செஞ்சேன். கொஞ்ச நேரம் உட்காருங்க. எல்லாரும் வாங்க. உங்க கையினால கிடைச்ச காசை குடிமகனுக்கு போடுங்க. ஏன் இதை சொல்றோம்னா இதை வந்து குடிமகனுக்கு காசு போடுறது கோடி புண்ணியம், காசிக்கு போன புண்ணியம். ஏன்னா நம்ம வந்து குடும்பத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புண்ணியம். நீங்க பார்த்ததுக்கு காசு இருந்தா போடுங்க, இல்லைன்னா பேசாம உட்காந்துக்கிட்டே ஒரு இருங்க. ஆனா இது வந்து கடைசி வரைக்கும் யாரு கூட வர்றது? கடைசியில குடிமகன் தான் நமக்கு. அவனுடைய காசு நம்ம வச்சுக்க கூடாது. ஏன்னா இது வந்து சொல்லுவாங்க ரொம்ப அவருக்கு வந்து புண்ணியம். அதனால நான் வந்து காசு வாங்கி தந்துடுறேன்டா. சரிங்க அத்தா. சரிங்க அத்தா. போட்டுருவாங்க, எல்லாம் போட்டுருவாங்க. ஏன்னா நம்ம நண்டுகாட்சி கிராமத்துல இருந்து அனைவருமே உனக்கு வந்து குடிமையின் காசை யாரும் வச்சுக்கிற மாட்டாங்க. நாளைக்கு போய் சொல்லுவேன். வீதி வரை உறவு, காடு வரை வீடு வரை மனைவி,
காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை நீதாண்டா குடிமையன் தாண்டா ஏத்தா வாங்க எல்லாருமே போடுங்க வாங்க அவனுக்கு இல்லையே காசு எடுத்தா இல்லையா அவன் மூக்கத்தை கட்டி போடு ஐயோ தப்பா விக்கிற விலைக்கு 60 ரூபாய் ஆயி போச்சு 60 ரூபாய் ஆகி போச்சா? 60,000 ஆமா காக்கா. போட்டு காக்கா. எவ்வளவு இப்போ அட்டால போயிட்டு போகுது 2 மணியே கணக்கு வச்சுக்கிட்டு காக்கா வேலை பண்ண சாம பண்ணிக்க காக்கா. சத்தம்லாம் வரக்கூடாது சத்தம் இல்லாம உங்களுக்கு ஏய், சத்தம்லாம் வச்சு அந்த வருதாரு ஆத்தா பெரிய ஆத்தா உனக்கு ஆமா காக்கா. ஆமா ஆமா. பெரிய ஆத்தா கொண்டு வருதுடா பண்ணி போட்டுல எப்பறம் விளையாடிட்டு போகுது என்ன காக்கா வேலை வேலை 3 மணிக்கு காக்கா போவாங்க. போன வாரம் நான் போயிட்டு வந்தோம்ல போயிட்டு வேற வந்துட்டியா அப்ப சரி அப்ப போடு அக்கா என்னப்பா குளிக்கிறவா காக்கா. குளிக்கிறியா எதுக்கு 6 மாசமா 40 வருஷம் செப்டி காக்கா இருக்கு. அப்ப சேர்த்து 47 வருஷமா சொல்றேன் எத்தனை வருஷமா 47 வருஷம் ஒருவேளை கல்லடப்பா இருக்கும் ஏன்னா நீங்க என்ன ஊருக்கு வந்து எடுத்துருங்க ஏண்டா, என்னைக்கு விட்டி இப்படியே சொல்லி சொல்லி வெட்டி வெட்டியை கொண்டுட்ட. மெதுவா பாப்பா மெதுவா பையனாமா நான் என்ன கதை செய்வேன்? சரி உங்களுக்கு சாப்பிட்டு பேசாம உங்களை அதுக்கப்புறமா? அது சாப்பிட்டு அதுதான் சொன்னேன், அவ்வளவுதான். யாரு? இன்னைக்கு வச்சது சட்டை ஐயா கொஞ்சம் வர வர தெரியல. வர மாட்டேங்குதா தண்ணி வர மாட்டேங்குது. இந்த தரம் வரும் அது பூஜையா போச்சு அக்கா, அக்கா, அப்படியே இல்லை அக்கா. சரிப்பு ரொட்டி போட்டு நான் நம்பது. அப்படி பூச்சட்டி, பூச்சட்டி, பூச்சட்டி. அக்கா, கரிச்சட்டி. ஆற பாத்திரா சொல்றேன் புரிச்சட்டி ஆத்தாவுக்கு கரிச்சட்டியா இத போய் கரிச்சட்டின்றேன். சரி பெரிய வடை சட்டியா இருக்கு. ஏன் காத்து, ஏன் காத்து? எப்ப வாங்கல எல்லாம் போடுங்க அவனுக்கு அவன் கூலி எத்தனை இருக்கு ஆளுங்க இல்லைன்னா கோயில் பூஜை கொண்டுறான் ஏய், வரட்டு. வரட்டு விடுங்க 2 மணிக்கு அக்கா, வாங்க அக்கா, வேலை அக்கா. நான் போய் ஜென்ட புப்பாடு மாறுமே நான் பார்க்கறேனா? இல்ல இல்ல அதான் குடிமையினே நான் பார்க்கறேனா? மறுபடியும் செய்யலான்னு வைங்க. ஏன் உனக்கு செய்யறதுக்கு என்ன இல்ல நாட்டு அப்பச்சிக்கு வேலை பார்க்கறதுக்கு தானே நீ இருக்கிற அக்கா எப்ப செய்ய சொன்னாலும் செய்யணும் இல்ல அக்கா, நான் ஜென்ட புப்பாடு மறுபடியும் பார்க்கறேன், மறுபடியும் செய்யலன்னு எனக்கு கஷ்டமா இருக்குல்ல கொஞ்சம். என்னடா அப்படி வேலை நீ பாக்குற இத்தனோட கத்தியா வச்சு அவர் மூச்சில இருக்கிற திறக்கிறதுக்கு உனக்கு என்னடா அவ்வளவு கடுப்பா இருக்கு நீங்க பார்க்கறீங்க அப்புறம் பாரு செய்யலாம் மனசோடு செய்ய சொல்லிருக்கீங்க. நான் மனசுல எப்பயுமே வச்சிருப்பேன் நான். எப்படிடா கண்ணடிக்க ஏன் அக்கா? அது வழுக்க வழுக்க பூஜைச்சு காக்கா. இங்கிட்டு வந்து காக்கா. என்ன செய்வேன் புரியுது சொல்லிவிட்டு அதை செய்யறேன் என்னப்பா ஏன் அங்க பாருங்க நாப்ப திருத்துறான் உங்க அப்பச்சி முடி வீரமான முடியல காக்கா. சரி. கஷ்டப்பட்டு எடுக்கிற ஆட்களை காக்கா. எப்படி? அது கதை நடக்காதேடா நான் என்ன செய்ய நீங்க மனசு ஆமா வந்து மத்தி சாமி வேண்டாம் முடி வைக்கிறீங்க. டேய், எங்கடா வச்சு என்ன காக்கா உங்களுக்கு தெரியாததா? சங்கில வச்சாதான் வாங்க சந்திர வச்சாதான் காக்கா வந்து. வேணாடா அப்படியெல்லாம் போகல இல்ல வச்சாச்சு வீதியிலே என் சாமி போகிறதா எந்த மண்ண போகிறதா என் சாமி போகிறதா அங்க வெள்ளீரதா என் சாமி உங்கரதா வீதியிலே என் சாமி போகிறதா என் சாமி போகிறதா போகு
அந்த கட்டிலில எனக்கு வாச்சிட்ட என் சாமி என் துறையி நீங்க தூங்கு மஞ்ச மெத்தையிலே இன்னைக்கு தூங்கு மஞ்ச மெத்தையிலே தூங்கு மஞ்ச மெத்தையிலே எனக்கு வாச்சிட்ட சீமானி நம்ம வாசலில இன்னைக்கு துறமகனுக்கும் பிறக்கலையோ இன்னைக்கு சந்தன ரெங்கு பொட்டி சந்தன ரெங்கு பொட்டி ஜாமி சாஞ்சிருக்கும் மேச பொட்டி நீங்க சாஞ்சிருந்து செய்தி சொன்னா உங்க வாசலில இன்னைக்கு சாமி தழுக வரும் சமுத்திரத்து தீத்த வரும் இன்னைக்கு குங்குமார் எங்கு பொட்டி குங்குமார் எங்கு பொட்டி எனக்கு வச்சிட்ட சீமானே நீங்க குத்த வச்சு மேச பொட்டி நீங்க குத்த வச்சு சரி சொன்னா நம்ம வாசலில இங்க கோயில் நடுங்க வரும் திரத்து தீத்த வரும் இன்னைக்கு மாமரத்து பச்சைகள்லாம் மாமரத்து பச்சைகள்லாம் மாமரத்து பச்சைகள்லாம் இங்க மைந்தல் வச்சு கொஞ்சையில இங்க மாவும் தான் பேசலையோ இந்த சண்டாளி வெள்ளையம்மா எனக்கு மைந்தல் ஒன்றும் பிறக்கலையோ ஆறு நாரும்மா ஆறுயிரே நீங்க போறத போயிட்டு போச்சு போறது போய் வெள்ளையில வெட்டி 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 ஜனங்கள வீர குடிமா இருக்கு வருவாங்க போச்சு எனக்கு ஒப்பு காணுகாத எனக்கு ஒப்பு காணுகாத வெள்ளையம்மா கண்ணே உருமைக்காரவள் வெள்ளையம்மா ஆடி வந்து நீ நகரிலத்தே நகரிலத்தே நாடு செழிக்க வேண்டும்
சாமி நாமம் வாழ்க வாழ்கவே சில சிவாயணி சுவாமி நாமம் வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்க